கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் சந்திரயோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். இன்று தேவனாய் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். பரிசுத்த தகப்பன் உங்களுக்கு சொல்ற வார்த்தை இதோ, அவருடைய கீர்த்தி சீரியா தேசம், எங்க சீரியா நாடு முழுவதும் பிரசித்தமாயிட்டுச்சு, பரவி கொண்டிருக்குது. அவருடைய மகிமையும் அவருடைய கிரியைகளும் அற்புதங்களையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது பலவிதமான வியாதி. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி கிடையாது, பலவித வியாதிகள், வேதனைகள் அடையும் பல சகல பிணியாளிகள். வேதனையா இருக்கிற வியாதியுள்ள பிள்ளைய தீர்க்க முடியாத அந்த வியாதியினால விடுபடாதபடி வெளியே வர முடியாத இருக்கிற அந்த வியாதியிலிருந்து தேவ சமூகத்துல வந்தா வியாதிகள் சுகமாகுது. பிசாசு பிடித்திருந்தவர்களையும் சந்திரயோகி அப்படிங்கிற வியாதியை திமிர்வாதக்காரரையும் கர்த்தரிடத்துல கொண்டு வந்தாங்க. அவர் சொஸ்தமாக்கினார். ஏன்னா தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா பலவீனத்தை ஏற்றுக்கொடும்படி அவர் கல்வாரி ரத்தம் சிந்திருக்கிறார். நமக்கு இந்த பூமிக்கு இறங்கி வந்ததே தன்னுடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள தேவன் வந்தார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள தேவன் வந்தார். நம்மளுக்கு என்ன வியாதியா, நமக்கு பலவீனமா, போராட்டமா, கஷ்டமா, இந்த வியாதியிலிருந்து, இந்த மரண படுக்கையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கலையே, இவ்வளவுதானா, நான் முடிஞ்சிருவனா அப்படின்னு சொல்ற அந்த கேள்விக்குறிக்கு தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ பலவீனத்தை தேவன் ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். வியாதியை சுகமாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார். நாம் ஒன்றே ஒன்றுதான் தேவ சமூகத்தில் அவர் சொல்லுகிற காரியம், நாம் விசுவாசிக்கணும். எனக்கு இந்த வியாதியை என் சரீரத்துல கர்த்தர் அனுமதித்தது போதும், இதை அனுமதிக்க மாட்டார். இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க அவரால் மட்டும் முடியும் என்று எந்த பிள்ளை சொல்கிறதோ அந்த பிள்ளைக்கு பரத்திலிருந்து கர்த்தர் சுகமாக்குற வல்லமையினால் அவர் கரத்தை நீட்டு சுகமாக்குவார். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். நமக்கு எந்த பிரச்சனை இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருந்தாலும் பரலோகத்துல நித்திய ஜீவனை அடையும்படி தேவன் நமக்கு ஒரு வார்த்தை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், இதோ நமக்கு வியாதிப்பட்ட எல்லா பலவீனங்கள், சரீரத்துல என்னென்ன வியாதி இருக்குதோ, தீர்க்க முடியாத காரியம் இருக்கோ, பிசாசு தொந்தரவு இருக்கோ, அதையெல்லாம் சர்வ வல்லவர் சொல்லுகிறார், என் நாமத்தினால் நீ எதை கேட்கிறையோ அதை நான் அப்படியே செய்வேன் என்கிறார். நாம் விசுவாசித்தா மட்டும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு நீங்க எந்த வியாதியோடு எந்த பலவீனத்தோடு இருக்கீங்களோ அந்த இடத்துல கரத்தை வச்சு கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தர் சுகமாக்குற தெய்வமா இருக்கிறார். அவர் மேன்மையான காரியத்தை செய்கிற தெய்வனா இருக்கிறார். எல்லாரையும் சாட்சியாய் நிறுத்தும்படி கர்த்தர் வைக்கிறார். அதனால கர்த்தர் உங்களோடு பேசுறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.